ஜிடி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஆர்எச் வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், எலிமினேட்டட் நினைக்கிறேன் இன்னைக்கு கேமுக்கு அப்புறம். எஸ்ஆர்எச் வந்து ஏதோ 0.1% அப்படிதான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு கல்கத்தாவே வந்து அவுட் தான். ஸோ எஸ்ஆர்எச் ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் பாசிபிலிட்டியில வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி 0.1 அப்படி எல்லாமே சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் வரைக்குமே எல்எஸ்ஜி கேகேஆர் அவுட் தான். எல்எஸ்ஜி ஆக்சுவலா 10 பாயிண்ட்ல இருக்காங்க, கேகேஆர் கூட வந்து 9 பாயிண்ட்ல இருக்காங்க. அவங்களுக்கு கூட கொஞ்சம் மேத்தமெட்டிக்கல் சான்ஸ்ங்கிற மாதிரி சொல்லலாம். பட் டாப்ல இருந்த டெல்லியே நீ 5th பிளேஸ் போயிட்டாங்க. இப்போ டாப்ல இருந்தாங்க டெல்லி. இல்ல அது ஓகே, பட் ஸ்டில் கண்டென்ஷன்ல இருக்காங்கங்கறதா மேட்டர். 5th பிளேஸ் போயிட்டாங்கங்கறனால அவங்க வெளில வந்துரும். இல்ல அது கண்டென்ஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் ரேட்ன்றது ரொம்ப பெரிய குரூஷியலா இருக்கு இந்த இதுல. நம்ம பார்த்தோம் உங்களுக்கு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே பாயிண்ட்ல இருந்தாங்க, 10-12 அந்த ரேஞ்சில இருந்தாங்க. ரன் ரேட் தான் வந்து டாப்ல இருந்தது. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்சி வந்து மைனஸ்ல இருக்காங்க ரன் ரேட். அப்படி இருக்கும்போது அவங்க வரதும் ரொம்ப கஷ்டம் தான். ஸோ கம்மிங் பேக் டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து அவங்க பவுலிங் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான பவுலிங்கா இருந்திருக்கு. இந்த முகமது ஷமிக்கு வந்து ஒரு கண்டிப்பா ஒரு விளையாண்டு ஐபிஎல் சீசன்ல இது ஒரு ஒஸ்ட் இயரா இருக்கும்.